இனிய தமிழ் அமது நேயர்களே, இன்றைய கதையினுடைய தலைப்பு திருப்பதி திருப்தி. முன்பெல்லாம் நான் அடிக்கடி திருப்பதி சென்று மொட்டை எடுத்துக் கொள்வேன். என்னை பார்க்கிறவர்களெல்லாம் ஏன் இவ்வாறு அடிக்கடி திருப்பதி செல்கிறீர்கள் என்று கேட்பார்கள். அதிலே என்ன ஒரு திருப்தி இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அடுத்த முறை ஒரு முறை செல்லும் பொழுது முதலிலிருந்து எனக்கு பிரச்சனை ஆரம்பமாகிவிட்டது. நான் சேலம் செல்கிற ஒரு பஸ்ஸில் ஏறி சேலத்திலிருந்து திருப்பதி பஸ் பிடிச்சி ஏறினேன். அப்பொழுது எனது கடைசி சீட்டில் தான் எனக்கு இடம் கிடைத்தது. நான் திருப்பதி போய் சேருவதற்குள் கடைசி சீட்டில் இருந்து நான் பட்ட பாடு அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். திருப்பதி சென்ற பிறகு மேலே ஏறுகின்ற பஸ்ஸிலே ஏறி உட்கார்ந்த பொழுது அதுலேயும் கடைசி சீட்டு தான். மெல்ல ஒருவாறு திருப்பதி போய் சென்றடைந்தேன். திருப்பதி சென்றடைந்த பொண்ணு எப்பொழுதும் கூட மொட்டை எடுத்துக்கிட்டு போகிற இடத்துல என் கூட வந்தவர்கள் யாரும் தெரிந்தவர்கள் இல்லை. எப்படி பணப்பையை வைத்து கொண்டு போவது, நம்முடைய கையில் இருக்கிற வஸ்திரங்களை எப்படி விட்டு போவதெல்லாம் ஒன்றும் தெரியவில்லை. இருந்தாலும் அங்கே இருந்த ஒருத்தர் வயதானவரை பார்த்து, உங்களுக்கு ஒரு 20 ரூபா பணம் தருகிறேன், இது பையை பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள் என்று மொட்டை எடுத்து விட்டு வந்தேன். நல்ல வேலையை அவர் அங்கேயே இருந்தார். சரி, எந்த பிரச்சனையும் இல்லை என்று நேராக தரிசனத்துக்கு போய் நின்றேன். தரிசனத்துக்கு நின்றால் அது 300 ரூபாய் சீட்டு. அது போய்கொண்டே இருந்தது. ஆனால் அதற்கப்புறம் நகரவே இல்லை. ஒரு 8 மணி நேரம் நான் தவித்து கொண்டிருந்தேன். எதுவும் சாப்பிடவும் பிடிக்கவில்லை. அதே நேரத்தில் கீழே இறங்கி வரும்போது ஒரு வெள்ளரிக்காய் விற்று கொண்டிருந்தான். அவனிடம் ஒரு வெள்ளரிக்காய் கேட்டேன். என்ன விலை என்று கேட்டேன். 20 ரூபா என்றான். நான் எங்கள் ஊரிலே 1 ரூபா தானே என்று கேட்டேன். உங்கள் ஊரிலே பெருமாள் கோயிலுக்கு சென்று இப்படியே 8 மணி நேரம் காத்திருப்பீர்கள், அங்கே போனால் உடனடியாக தரிசனம் கிடைக்கும் அல்லவா, இங்கே மட்டும் என்ன 8 மணி நேரம் நிற்கிறீர்கள், அதனால் தான் இங்கே இந்த வெளியே இப்படி அதிகமாக இருக்கிறது என்று அவன் சொன்னான். சரி, மனதிலே நொந்து கொண்டு சென்றேன். சென்றதற்கு பின்னாலே எனக்கு 10 மணி நேரம் தரிசனத்துக்கு ஆகிற்று. அப்பொழுது நின்று கொண்டு பெருமாள் அதே நேரத்தில் அவன் சொன்னது என் மனதிலே உரைத்தது. நம்ம ஊரிலே இருக்கிற பெருமாள் கோயிலிலே சென்று நான் தரிசனம் செய்திருந்தால் அதுவும் ஒன்றுதானே, திருப்பதியில் சிறிது நாம் நின்று கொண்டிருக்கிறோமே, இது சரியானதானா என்றெல்லாம் அவன் சொன்னது எனக்கு உரைத்தது. அவ்வாறு கியூவிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது நான் அந்த திருப்பதி சுவாமியோட அருகிலே செல்லும் பொழுது ஒவ்வொருவரையும் ஜெரிகண்டி பிடித்து தள்ளினவன் அவன் அந்த இடத்திலே அந்த கூட்டத்திலே இருக்கிற ஒரு 10 பேர், அந்த 10 பேரோடு என்னையும் சேர்த்து தள்ளினான். அந்த 10 பேரோடு நின்று கொண்டேன். அவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது. அவர்கள் சேட்டுக்காரர்களா அல்லது பெரிய மந்திரியினுடைய வேலைக்காரர்களா இல்லை மந்திரி தானோ என்று தெரியவில்லை. ஆனால் அவர்களோடு சேர்ந்து என்னையும் அங்கே தரிசனம் செய்து வைத்தான். நான் எதிர்பார்க்காத அளவிலே இதுவரை நான் தரிசிக்காத ஒரு சூழ்நிலையிலே 1/2 மணி நேரத்துக்கு மேலாக எனக்கு அங்கே தரிசனம் கொடுத்தான் இறைவன். உடனே அங்கிருந்து துளசி, தீர்த்தம், ஜடாரி எல்லா விதமான அங்கே கொடுக்கிற எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்டேன். எனக்கு தரிசனமும் நல்ல முறையில் 1/2 மணி நேரம் இதுவரை நான் கிடைக்காத தரிசனம் அன்றைக்கு கிடைத்தது. நான் பட்ட பாடுக்கும் அங்கே இருந்து ஒரு 8 மணி நேரம் காத்திருந்ததற்கும் இறைவன் அதற்கு மேலாக எனக்கு வரம் கொடுத்துருக்கிறான் என்று நினைந்து கொண்டு நல்ல முறையில் தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்தேன். அப்பொழுதுதான் எனக்கு கிடைத்தது. எது பெற்றாலும் இருந்தால் கூட கஷ்டப்பட்டு பெற்றால்தான் அதற்கும் ஒரு 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 வேல்யூ இருக்கும் என்பதை புரிந்து கொண்டேன். அந்த நிலையில் எனக்கு பெரிய திருப்தி அன்றைக்கி தரிசனம் கிடைத்ததில் ஏற்பட்டது. திருப்பதி சென்றதிலே நான் எத்தனையோ முறை சென்றிருந்தாலும் இந்த முறை தான் திருப்தியான தரிசனம் கிடைத்தது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போட்டு பார்க்கலாமா?